திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் 68-69 பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோவோட அர்த்தங்கள் புரியும். இறை அருள் ஒளி பாருங்க, உள் ஒளியை பெருக்குங்க. பாடல் 68. வழிகாட்டி. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில், நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. பாடலோட பொருளை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பாடலில் திருமூலர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் ஆகிய சிவன்னா இறைவன், சரிங்களா? இறைவன்கிட்ட அவங்கள முழுமையாக ஒப்புவித்து கொண்டதால், அதாவது முழுமையான சரணாகதி, இறைவன்கிட்ட நீங்களே போதும், நீங்கள் ஒருவரே போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்ற அந்த முழுமையான சரணாகதியினால் குருநாதர் அப்படின்ற தகுதியை பெற்றாராம். சிவனோட அருளால் மூலாதார சக்கரம், ஏற்கனவே நம்ம பதிவுகளில் போட்டிருக்கோம், நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சக்கரங்கள் 7, மொத்தம் 6 சக்கரங்கள் இருக்குது. அதில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தில் தான் முதல் சக்தியான அந்த அக்னி விளங்கி இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்திரர்னா நம்ம கையில் சூலாயுதம் வச்சுட்டு ஒரு தெய்வம் பார்ப்போம் இல்லையா, அவரை நம்ம சிவன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சிவன் கிடையாது, அவருக்கு பேர் ருத்திரர். சிவன் யாருன்னா இறைவன் ஒருவரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் சிவன். உண்மையான ஒளியானவர், பேரொளியானவர், அருள் நிறைந்த பேரொளி, அதுதான் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமானார் சொல்வார். மூலாதார சக்கரத்தில் இருக்கிற அந்த ருத்திரரை அணுகினோம் அப்படின்னு சொல்கிறார். சிவனார் திருவருளில் எதுவும் சாத்தியமாகும், இறைவனால் எல்லாம் கூடும் அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை சொல்கிறாரு திருமூலர் அவர்கள். சிவன் வழிகாட்ட அவனது இருப்பிடமான உச்சித்தலத்தை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உச்சித்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அவருடைய இருப்பிடம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உச்சித்தலம் அதுதான் 6 சக்கரங்களை கடந்து 7வது நிலை, இறைவன் இருக்கும் நிலை, இறைவனாகவே மாறக்கூடிய நிலை. இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். இதைத்தான் திருமூலர் அவர்கள் அடைந்ததாக இந்த பாட்டில் சொல்கிறார். சரி வாங்க நண்பர்களே, பாடல் 69 பார்ப்போம். தலைப்பு மாணவ மணிகள். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், ருத்திரன், கந்துருக்காலாங்கி, கஞ்சமலையனோடு இந்த 7வரும் என் வழியாமே. பாடலோட பொருளை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பொருள் தான். அதாவது மாணவ மணிகள் தலைப்பிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருமூலர் அவர்களின் மாணவர்களை பற்றி தான் இங்கே இந்த பாடலில் குறிப்பிடுறாரு. அதாவது தெரியாத சொல்லுக்கான பொருளை பார்த்துருவோம். கந்து அப்படின்றது பிணை கயிறு அப்படின்னு பொருள். இந்த பாடலில் திருமூலர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடம், அதாவது திருமூலரிடம் திருமந்திர உபதேசம் பெற்ற மாணவர்கள் யார் யார் அப்படின்னா, மாலாங்கன் என்பவர் ஒரு சித்தர். அவர் திருமூலருடைய மாணவராக விளங்கியிருக்கார். மேலும் யார் யாருன்னு பாருங்கள். மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்திரன். நம்ம பார்த்தோம் இல்லையா போன பாடலில் ருத்திரன் யாருன்னு. ருத்திரனும் திருமூலருடைய மாணவர். காலாங்கி நாதர் என்பவரும் ஒரு சித்தர். அடுத்ததாக கஞ்சமலையன் என்பவரும் ஒரு சித்தர். அப்போது திருமூலர் அவர்களிடம் இருந்து தான் இவங்க திருமந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டு சித்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. இப்படி இவங்க 7 பேரும் மாணவமணிகள், திருமூலரோட மாணவமணிகள் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமூலர் அவர்கள் சொல்கிறார். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 2 பாடல்கள் பார்த்துட்டோம். அடுத்த 2 பாடல்களில் உங்களுக்கு நிறைய செய்திகளை தெரிவிக்க நான் மீண்டும் வருகிறேன். இந்த பதிவு இதனோடு முடிவடைகிறது. மீண்டும் தொடரும். அதுவரை நன்றி, வணக்கம்.